மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க, அடிங்க. அதுக்குள்ள நானும் இறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட், குட் நைட். ஜிலோ, ஸ்டாப் இட் ஜிலோ, ஸ்டாப் இட். இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே? ஹாப்பி பர்த்டே டு ஜிலோ, ஹாப்பி பர்த்டே டு ஜிலோ. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க, படுங்க. எல்லாம் வரும், படுங்க. ஓகே, ஹேவ் a sweet dream. Good night, Mr. Jilo. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். கொலைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருச்சியா? பிரியாணி வாங்கி வந்தியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி. நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்துருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கருங்காலி இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். எனக்கு 2 கண்ணும் தெரியலையா, எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா. சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். குட்டி எல்லாம் நல்லா இப்பதான் கல்யாணம் இருக்கு. வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இவரை பத்தியா? இந்த 5. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இல்ல? பல்லு நீயா? உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே மறித்து கொண்டாண்டி, ஆட்டோரிச்சா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்க புதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறான். யாரு? எனக்கு தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கே உழ வச்சில்ல, இன்னைக்கு உன்னை நடுத்தர கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல்ல, அதை நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி கொடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா, ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்த்த எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்கு இல்லடா, ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கே என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜா பரம்பர. வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, கூட ஏமாத்தாத. அத நீ சொல்ற. வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய வாசமா? இந்த தொலை. சகோதரா, அண்ணா, என்ன நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவனா? கரையவனா வருவான், வட்ட வைக்க கொன்னுடுவேன். கொன்னு அப்படி யாரை நம்பி நான் பிறந்த, போங்கடா போங்க. டிரைவர், இவ்வளோ வண்டியில இருக்கு. கமான், ஃபாலோ மீ.
உங்களுக்கு என்னாச்சுப்பா? நீதான் டாக்டர் ஆச்சே, உனக்கு தெரியாதா? வயசானா வர்ற வியாதிதான். இப்ப எல்லாம் சரியா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க. இந்த மருந்து சாப்பிடுங்க. வேண்டாமா, லட்சுமிக்கு யார சாப்பிடல கோச்சுக்குவாமா. எங்க லட்சுமி? ராஜா, லட்சுமியை கூப்பிடுப்பா. லட்சுமி, லட்சுமி. அன்புடன் ஆண்டிக்கு, நான் இது நாள் வரை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து விட்டேன். இனிமேலும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. எனவே நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். அப்பா, லட்சுமி இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. லட்சுமி போயிட்டாளா? லட்சுமி என்ன விட்டு போயிட்டாளா? அவ எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தேன். எங்க போனா? எங்கடா போன? ஐயோ, பதற்றப்படாதீங்க. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு இப்படிதான் ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் சொல்லவே இல்லை. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு பால் சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாமா, ப்ளீஸ். லட்சுமிக்கு சொல்றமா. லட்சுமி பிளட் டெஸ்ட் எடுத்தல, அது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவளுக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பா, என்னப்பா பேச முடியல? நான் உண்மையை தான் சொல்றேன். இத பாருங்க. அவளுக்கு கேன்சர்ங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா? ஆமாப்பா, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தமே, அப்ப லட்சுமியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோட்டத்தை பார்க்கிற மாதிரி போய் அவங்க அப்பரை கூப்பிட்டு லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக அவளை பத்தி விசாரிச்சேன். அவங்க அப்பா தன்னுடைய உயிரையே கையில பிடிச்சுக்கிட்டு லட்சுமிக்கு கேன்சருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். நான் பதறி போயிட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா? லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சதே நான் தான்ப்பா. லட்சுமிக்கு கேன்சர் தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தீங்க. அது ஏன்பா? அவ இங்க வந்து 10 நாள் தானே பாச்சு. நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்ல, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். உங்க அம்மா தான் முட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்காளே. ராஜா, என் கூட வா. டிரைவர் வாங்க சொல்லி நான் உள்ள போயிடுவேன். ஓகே. லட்சுமி, கீழே இறங்கு. ஃப்ரெண்ட், இந்த கிழவரை தனியா விட்டுட்டு போக பாத்தியில்ல? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? பாய் ஃப்ரெண்ட், உங்க எல்லாருக்கும் எனக்கு கேன்சர்ங்கிற விஷயம் இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல பாய் ஃப்ரெண்ட், வாழ போற கொஞ்ச நாள் ஆகுது சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். அனாவசியமா உங்களையே வருத்தப்பட வைக்கணும்னு தான் நான் இங்க இருந்து போயிட்டேன். போறேன், இது உன் வீடு. இதான் எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குதே. அத்தை கொஞ்சம் கண்டிப்பு டிசிப்ளின் அப்படி இப்படி இருப்பா. நீ கவலைப்படாத, இனிமே அந்த கல்வியை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன நீங்க நடந்து போறதை பத்தி பேசிக்கிட்டு, இனிமே நடக்க வேண்டியது கவனிங்க. நடக்க போறது ராஜா இந்த மோதிரத்தை எடுத்து லட்சுமி கையில மாட்ட வேண்டியது. அது மட்டும் போதாது, இந்த மாலையை மாத்திக்கிங்க. கொடு கொடு, கையில கொடு.
கால் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். மாமாயி மாமாயி. நாளைக்கே ராஜா லட்சுமியை கூட்டிட்டு அமெரிக்கா போக வேண்டியது. அங்க நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிற ஆஸ்பத்திரியில லட்சுமியை சேர்க்க வேண்டியது. லட்சுமியை பூரணமா குணமாக்கி சாதாரண லட்சுமியை மகாலட்சுமியா என் கையில கொண்டாந்து சேர்க்க வேண்டியது. இந்த லட்சுமி திரும்பி வர்ற வரைக்கும் இந்த கிழமை தோட்டத்துல